மல்டிபிள் பேஷன் ப்ராப்ளம். இவன் என்ன ஏதோ மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் சொல்றான். அதாவது பாத்தீங்கன்னா மல்டிபிள்னா நிறைய, பேஷன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறது, ப்ராப்ளம்னா பிரச்சனை. ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச விஷயம்ன்றது ஒன்னே ஒன்னு இருந்தா பிரச்சனையே கிடையாது. உதாரணத்துக்கு அனிருத்க்கு மியூசிக், சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட், தலைவன் கூஃபிஜனுக்கு செஸ். சோ இவங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு விஷயம் தான் கரியராகவும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமாவும் இருக்க போது சொல்லிட்டு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இதுவே ஒரு மனுஷனுக்கு நிறைய விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடியோ எடிட்டிங், யோகா, கான்டென்ட் கிரியேஷன், ஒர்க் அவுட், ஸ்கிப்பிங், டான்ஸ், சிங்கிங், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீச்சல் கத்துக்கணும்னு ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்ப கத்துக்க போறேன்னு தெரியல. சோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் டைம் தான். இருக்கிற இந்த ஒரு லைஃப் டைம்ல எவ்வளவு விஷயம் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு, எவ்வளவு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதுல நானும் ஒருத்தன். என்ன மாதிரி இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா டைம். இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல நம்மளாம் ஒரு 60 வயசு தாண்டினாலே பெரிய விஷயம். அப்படியே நம்ம ஹெல்த் மேல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி ஃபிட்னஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அடிச்சு புடிச்சு ஒரு 60 வயசு வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் காலேஜ் முடிச்சு லைஃபோட ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே ஒரு 20-21 வயசு ஆயிடும். இப்போ நம்மளுக்கு மிஞ்சி இருக்கிற லைஃப் பாத்தீங்கன்னா 40 வருஷம். அண்ட் ஒன் டேல நமக்கு இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தான். இந்த 24 மணி நேரத்துல நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. முதல் விஷயம் ஸ்லீப். நம்ம தண்டமா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி, நம்ம தூங்கினா மட்டும்தான் மறுநாள் டயர்ட்னஸ் இல்லாம எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் ஒர்க் அவுட், யோகா, கால்ஸ்தனிக்ஸ், ரன்னிங், ஸ்கிப்பிங், எது வேணா இருக்கட்டும். த பாயிண்ட் இஸ் உங்களுடைய ஃபிட்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ற டைம். 40 வருஷம் வாழணும்ல. அண்ட் மூணாவது குளிக்கிறது, பிரஷ் பண்றது, பாத்ரூம் போறது, டாய்லெட் போறது, நம்மள கிளீனா வச்சுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைம். அண்ட் நாலாவது விஷயம் சாப்பிடுறது. அஞ்சாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் கரியர். கடைசியா ஆறாவது விஷயம் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் லவ்ட் ஒன், ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் லைஃப் பார்ட்னர், ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் கசின்ஸ். நீங்க வாழ்றதுக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய உங்க மனசுக்கு பிடிச்ச மனுஷங்களோட செலவழிக்கிற நேரத்தை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சோ இது எல்லாம் போக மீதி இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் பண்ண முடியும். இதுல கரியர் சொல்லிட்டு அதிகமா ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணணும். இப்போ அந்த சிங்கிள் பேஷனேட்டட் பர்சன் அந்த ஒரு விஷயம் தான் இருக்கும், அவரு அந்த நேரத்துல அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. பட் மல்டிபிள் பேஷனேட்டட் பர்சனுக்கு அந்த விஷயம் சூஸ் பண்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், எஸ்பெஷலி எனக்கு. சோ எனக்கு இருக்கிற நிறைய பிடிச்ச விஷயங்கள்ல நான் கரியரா சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன். அதுக்கான ரீசன் நான் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், என்னாலே தனியா ஷூட் பண்ணிக்க முடியும், என்னால எடிட் பண்ண முடியும், கான்டென்ட்காக எதனா லேர்ன் பண்ணணும்னாலுமே என்னால ஆன்லைன்ல ஈஸியா கத்துக்க முடியும். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், டைம் வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாம் போக மீதி இருக்கிற டைம்ல தான் உங்களுக்கான பிடிச்ச விஷயத்தை நீங்க கத்துக்கவோ எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியும். சோ நான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல கத்துப்பேன், ஒரே வாரத்துல கத்துப்பேன், ஒரே மாசத்துல கத்துப்பேன் சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணாம, நீங்க உங்களுடைய 20 இல்ல 25 வயசுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 35ல இருந்து 40 வருஷம் டைம் இருக்கு. இல்ல தம்பி எனக்கு 35-40 வயசு ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க, எந்த தப்புமே கிடையாது, நிறைய டைம் இருக்கு. ஒரு விஷயம் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க, கத்துக்கிட்டீங்க, அதை நார்மலைஸ் ஆக்கிட்ட பிறகு இன்னொரு விஷயத்துக்கு போக. நார்மலைஸ் நான் என்ன மீன் பண்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப எனக்கு நீச்சல் கத்துக்கணும்னு ஆசை, இன்னும் கத்துக்கல. அது கத்துக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு நான் ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், இல்ல நம்ம தெரிஞ்ச பசங்க யாரும் நீச்சல் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட போயிட்டு கேனை கட்டி கிணத்துல இறங்கி நம்ம கத்துக்கலாம். சோ ஸ்விம்மிங் கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 மந்த் ஆகுது வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் தண்ணியில ஃப்ளோட் ஆகிற வரைக்கும் நான் கத்துப்பேன். அடுத்த ஒரு 10 டேஸ்ல நான் கன்சிஸ்டன்டா இருந்து நல்லா ஸ்விம் பண்ண கத்துக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட் 10 டேஸ்ல வந்து ஸ்விம்மிங் வந்து எனக்கு நார்மலைஸ் ஆகிருக்கும். சோ இதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சோ இல்ல 2 மாசம் கழிச்சோ எந்த ஒரு ஆத்திலையும் கிணத்துலயோ குடத்துலயோ குதிச்சாலுமே என்னால நல்லா ஸ்விம் பண்ண முடியும்ன்ற அந்த கான்பிடென்ட் வந்துட்டாலே நான் வந்து ஸ்விம்மிங்ல நார்மலைஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஒன்ஸ் நார்மலைஸ் ஆகிட்ட பிறகு அதை நான் எப்போ வேணாலும் பண்ணலாம். சோ இதுக்கப்புறம் கேப் விடாம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரும்போது நம்ம அடுத்ததான் என்ன கத்துக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்க ஆரம்பிக்கலாம். சோ நம்ம மனுஷங்க தான் இந்த மேட்ரிக்ஸ் படத்துல காட்டுற மாதிரி ப்ரோக்ராமை இன்சர்ட் பண்ணிட்டு எல்லா ஸ்கில்லையும் அட் டைம்ல இன்சர்ட் பண்ணிக்க முடியாது. ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணுங்க, நிறைய டைம் இருக்கு. சோ அது ஒரு கோலா செட் பண்ணிட்டு இந்த டைம்க்குள்ள நம்ம முடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணிக்காம நம்ம லைஃபோடைய பார்ட் ஆஃப் த ஜேர்னியா வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுடைய மைண்ட் செட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டதாலும் ஐ அம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் டிராப் செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் ஃபியூச்சர்ல வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாத்துருவீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பாய்.